பாட்டி பர்த்டே பார்ட்டியில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் முரளி என்ன பண்ணுறாரு, ஒரு பிளான் பண்ணுறாரு. அதன்படி என்ன பண்ணுறாரு, எல்லாரும் வந்து குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் வந்து தவறான பொருளை கலந்துடுறாரு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அபியோட அப்பாவுக்கும் கொடுத்துட்றாரு. அவரும் குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு வந்து அவர் மனசில் இருக்கிறது எல்லாமே வெளியே வர்ற மாதிரி இருக்குது. அவரால் தாங்கிக்க முடியல. ராகவை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு மனசு கஷ்டமாகுது. இங்கே வந்து மாப்பிள்ளை கிட்ட நான் உண்மையை மறைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நான் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன். இந்த முரளியை பற்றி எதுவுமே விட மாட்டேன். எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எல்லாரும் தடுத்து பார்க்குறாங்க. கேட்காம வந்து போயிட்டு வந்து ராகவ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து அந்த முரளி வந்து முன்னாடி எங்களுக்கு தெரியும். அவனுக்கும் அபிக்கும் தான் கல்யாணம் பண்ணுறதா நாங்கள் இருந்தோம். அதுக்கு ஏற்பாடும் பண்ணோம். கல்யாணம் பண்ணுற டைமில் வந்து அவன் வந்து காணாம போயிட்டான். வேணும்னே எங்களை வந்து இப்படி பண்ணிட்டான். அப்புறமா தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன நடந்ததுன்னா அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் வந்து அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு ராகவ் அதிர்ச்சிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போது முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா முரளியை பற்றி எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்கள் குடும்பத்துக்கே தெரியும்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு உண்மையை சொல்லுங்கள் அத்தை, உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு. ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவங்க அத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ராகவ் ஒன்றுமே புரியல. இப்போது விக்னேஷுக்கும் வந்து அபிக்கும் கல்யாணம் அன்னைக்கு வந்து நைட்டில் வந்து அவன் வந்து ஏதாவது பண்ணானா அப்படி. ஆமாம், அவன் வேணும்னே வந்து அபியை தூக்கிட்டு போக பார்த்தான். அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து அவளை காப்பாற்றிட்டீங்களே அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அப்போ அபி மயக்க நிலைமையில் இருந்தா. கரெக்டு தான். அபியை வேணும்னே வந்து அவன் வந்து தூக்கிட்டு போக நினச்சிருக்கான். அபி மேலே எந்த தப்புமே இல்லை. அப்போ அந்த லெட்டர் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். அந்த முரளி தான் வந்து என்னை குழப்பறதுக்காக எழுதி வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து ஒன்றா வந்து நம்ம ராகவுக்கு தெரிய வருது. ராகவ் அதிர்ச்சி அடைகிறாரு. இவ்வளோ விஷயங்கள் இந்த முரளி பண்ணியிருக்கான். கடைசியில் எல்லாமே நான் அபி தான் பண்ணா. அபி தான் மோசமானவ. இவ்வளோ நாள் ஏமாத்திருக்கா. இந்த குடும்பத்தை நம்ப வச்சு ஏமாத்திருக்கா. அது மட்டும் கிடையாது, என் அக்காவுக்கு துரோகம் பண்ணியிருக்கான்னு நான் தப்பாக நினச்சினேன். அபியை பற்றி இவ்வளோ மோசமாக நினச்சி அபியை ஒதுக்கி வச்சினேன். அபியை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தியிருக்கேன். அவள் மனசை எப்படிலாம் நோக்கடிச்சிருக்கேன். அவள் ரணவேதனை அனுபவிச்சுட்டு இருந்தாலே. ஒவ்வொரு நொடியும் அவளை நான் காயப்படுத்திட்டே இருந்தேனே. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அபிக்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி கிடையாது. நான் ரொம்ப பெரிய பாவி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கலங்க அழறாரு. ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாரு. அபிக்கிட்ட எப்படி நான் சாரி கேட்பேன்? எந்த முகத்தை வச்சு நான் அவகிட்ட நான் சாரி கேட்பேன்? அவள் என்னை மன்னிப்பாளா? ஐயோ, நான் என்ன செய்கிறது ஒன்றும் புரியலையே. எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்த நிமிஷமே வந்து அபி என்னை விட்டுட்டு போயிடுவா. பண்ணுவேன் அபிக்கிட்ட இப்படி நான் மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு. அப்போ அபி வராங்க. தயவு செய்து எங்கள் குடும்பத்தை மன்னிச்சிடுங்க. அவங்களே துரோகியாக நினைக்காதீங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன். நான் தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்ன துரோகின்னு சொல்லிட்டீங்க. அவங்களும் மறைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதிரவே துரோகின்னு சொல்லாதீங்க. அவங்களால தாங்கிக்க முடியாது. என் அப்பா வந்து மனசு கஷ்டப்படுவார். என் அப்பாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைங்க. தயவு செய்து அவங்கள தப்பாக நினைக்காதீங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்றாங்க. நீங்கள் தப்பாக நினச்சாலும் அவங்க எதிராக சொல்லிடாதீங்க ப்ளீஸுங்க அப்படின்றாங்க. ஐயோ அபி, ஏன் அபி புரிஞ்சுக்காமல் பேசுகிறேன்? நான் யாரையும் தப்பாக நினைக்கல அபி. இந்த விஷயத்தை எப்படி சொல்லி நான் உங்ககிட்ட புரிய வைப்பேன்? இதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் சொல்லாமல் இருந்தேன். நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க, இவ்வளோ நாளாக வந்து காயப்படுத்துறீங்க. அதை நான் தாங்கிக்கிட்டேன். ஆனால் என் அப்பா என் அம்மா எல்லாருமே தாங்க மாட்டாங்க. அதுவும் என் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க. தயவு செய்து வந்து அவங்க சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. எல்லா உண்மையும் அவங்க சொல்லுவாங்க. நான் எதிர்பார்க்கல. தயவு செய்து மன்னிச்சிடுங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை ஏமாற்றிட்டோன்னு சொல்லிட்டு என் மேலே இருக்க கோவத்தை அவங்க மேலே காட்டிடாதீங்க ப்ளீஸுங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. ஐயோ அபி ப்ளீஸ் அபி, அப்பெல்லாம் பண்ணாது அபி அப்படின்னோடனே உடனே வந்து அபி அப்படின்றாங்க அவங்க அப்பா. நான் வரேங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே மாப்பிள்ளை என்னம்மா சொன்னார், என்னம்மா சொல்ல கேட்குறேன்ப்பா, விடுங்கப்பா, அவர் எதுவும் தப்பாக நினைக்கல, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. ஐயோ எப்படியாவது வந்து அப்பா அம்மாவை இங்கேருந்து அனுப்பிச்சிடணும். இல்லைன்னா வந்து ராகவ் ஏதாவது பேசினா அவங்க தாங்கிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அபி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து ராகவால் தாங்கிக்க முடியாமல் கதிராடு. அபி என்னை மன்னிச்சிடு அபி, இப்போ நான் எதுவுமே சொல்லக்கூடிய நிலைமையில இல்லையே, நீ என்னை விட்டுட்டு போயிடுவ அபி, பயமாக இருக்கு அபி.